வணக்கம். டான் தமிழொலியின் கால்நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். மன்னாரில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பார்வையிட்டார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக 2045 குடும்பங்களைச் சேர்ந்த 778 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மன்னார் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அவசர உதவியாக உலர் உணவுப் பொதிகளையும் வழங்கி வைத்தார். மன்னார் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பாவிலுப்பட்டான் குடியிருப்பு மக்கள் இடம்பெயர்ந்து அப்போதில் உள்ள ஆலயத்தில் தங்கியுள்ள நிலையில் அவர்களுக்கு இரவு உணவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். பாதிக்கப்பட்ட நடுக்குடா கிராம மக்களும் அப்போதில் உள்ள கோயில்களில் தங்கியுள்ள நிலையில் அவர்களையும் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அந்த மக்களுக்கும் தேவையான அவசர உதவிகளை வழங்கி வைத்தார். மன்னார் கீரி பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உதவியாக உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தார். மேலும் மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர உதவிகளை முன்னெடுக்க உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை சுற்றி நாளைய தினத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்பு உள்ளது. இந்த அமைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து நாட்டின் வடக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் தொடர்ந்தும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாதோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் மரணமான இளம் தாய் மற்றும் சிசுவின் குடும்பத்தினருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் ஆறுதல் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது உயிரிழந்த இளம் தாயாரான வனஜா மற்றும் அவரது சிசுவின் மரணம் தொடர்பில் தமிழ்சக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான பானா சத்தியலிங்கம் நேரில் சென்று ஆராய்ந்தார். இறந்த தாயார் மற்றும் சிசுவின் குடும்பத்தினரை நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் நேற்று மன்னாரில் உள்ள அவர்களது இல்லத்துக்கு சென்று சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இவ்விடயம் தொடர்பில் தமக்கான நீதியை பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். உலகளாவிய தொழில் முனைவோர் வாரம் 2024 நேற்று இடம்பெற்றது. உலகளாவிய தொழில் முனைவோர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் வவுனியா பல்கலைக்கழகத்தில் விசேட நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார இணைப்பு அலகும் இங்கிலாந்தில் உள்ள ஹேட் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள நிகழ்கால மற்றும் எதிர்கால முயற்சியாளர்களுக்கான முக்கிய செயலமர்வு இடம்பெற்றது. இதன்போது இந்திய துணை தூதர் சாய் முரளி மற்றும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அற்புதராஜா உட்பட இந்திய மற்றும் வவுனியா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் உட்பட சுயதொழில் முயற்சியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாதோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்று சுமார் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவும் இலங்கையும் கடந்த வருடம் கச்சா திட்ட ஆவணத்தை தற்போதைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இலங்கையும் கடந்த வருடம் கச்சா திட்ட ஆவணத்தை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நானும் பிரதமர் நரேந்திர மோடியும் கச்சா திட்ட தொலைநோக்கு ஆவணத்தில் 2 நாடுகளுக்கும் இடையில் எந்தெந்த துறைகளில் ஒத்துழைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து தெரிவித்துள்ளோம். அதனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னோக்கி செயற்பட வேண்டும், இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 30 பேர் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை மீள ஒப்படைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 30 பேர் தங்களுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை மீள ஒப்படைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் இருந்து உடைமைகளை அகற்றி வருகின்றனர். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாசஸ்தலங்களை வழங்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த வீடுகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய நேற்று முன்தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் தங்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். இதேவேளை உத்தியோகபூர்வ வீடுகளை ஒப்படைக்காவிடின் நீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணத்தீர அண்மையில் எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பாதிவெல பிரதேசத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வீடமைப்பு தொகுதியில் இருந்து வீடுகளை பெற்றுத்தருமாறு சுமார் 35 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடுகள் தேவைப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற நிர்வாகம் முன்னர் அறிவித்தல் விடுத்திருந்தது. அந்த வகையில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து 40 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தை வீடுகளாக கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளுக்கான கோரிக்கையை முன்வைக்க முடியும். மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் யாழ்ப்பாணம் நல்லூரில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளன. மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 6:30 மணிக்கு தியாகதீபம் திலீவனி தேவாலயம் முன்பாக குறித்த கல்வெட்டுக்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை அஞ்சலி இடம்பெற உள்ளது. மாவீரரின் தாயார் ஒருவரால் கொடி ஏற்றப்பட்டு பின்னர் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு கல்வெட்டுக்கள் ஒரே நேரத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் இந்த நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. 1982 கார்த்திகை 27 இருந்து 2009 வைகாசி 18 வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகியவர்களின் விவரங்கள் கிடைத்த 24,379 மாவீரர்களின் பெயர்களையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக முல்லைத்தீவு பரங்கி ஆறு பெருக்கெடுத்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள மழை வீழ்ச்சி காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பரங்கி ஆறு பெருக்கெடுத்துள்ளது. இதனால் முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட சிராட்டிக்குளம் கிராமத்திற்கு செல்லும் வீதியை மூடி பரங்கி ஆற்று நீர் பாய்வதனால் சிராட்டிக்குளம் கிராமம் தனிமைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதுடன் பரங்கி ஆற்றின் நீர்வரத்து அதிகரிக்கும் போது சிராட்டிக்குளம் கிராமத்துக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்படும் என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று குறித்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் சிராட்டிக்குளம் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்தார். பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ளதால் பரங்கி ஆற்று பாலத்தில் இருந்து சிராட்டிக்குளம் கிராமம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் மக்களின் நிலை தொடர்பில் கேட்டறிந்தார். இவ்வாறு பரங்கியாறு பெருக்கெடுத்து பாய்வதனால் சிராட்டிக்குளத்திலிருந்து நட்டாங்கண்டில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது.
குருதி மாற்று சிகிச்சை பெற்று வரும் சிறுநீரக நோயாளர்களும் ஏனைய மருத்துவ சேவைகளை பெற செல்பவர்களும் இன்னல்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சிராட்டிக்குளம் கிராம மக்களின் அன்றாட செயற்பாடுகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிராட்டிக்குளம் கிராமமும் தனிமைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. நிலைமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் சிராட்டிக்குளம் மக்களிடம் கேட்டறிந்ததுடன் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கும் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளருக்கும் தெரியப்படுத்தினார். பல இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. சிராட்டிக்குளம் மாந்த கிழக்கு பகுதியில் பாதை மிகவும் மோசமான நிலைமை, துண்டிக்கப்பட்ட நிலையில் மக்கள் இங்கால பாதையால போக்குவரத்து செய்ய முடியாது, பல கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இந்த மழை நீடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக வீடுகளிலும் இருக்க முடியாத நிலை ஏற்படும். போக்குவரத்து சீர்கேட்டை பற்றித்தான் அதிகமாக மக்கள் குறைப்பட்டு கொண்டார்கள். இந்த போக்குவரத்து சீர்கேட்டை உடனடியாகவோ அல்லது கூடிய விரைவிலோ தாமதம் இல்லாமல் செய்து கொடுத்தால்தான் இந்த கிராமம் தப்பிக்கொள்ளும். இந்த பாதை விடயத்தில் கூடிய கவனத்தை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள். இந்த சுகாதார வசதியும் இந்த பாடசாலை மாணவர்களுடைய வசதியையும் கூடிய விரைவில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மக்களோடு அணுகி செய்ய வேண்டும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.